அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து 16th மார்ச் 2026 நமக்கு வந்து டான்செட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சின்னதாக ஒரு டெமோ கொடுக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த போர்ட்டலே பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட் இருந்துச்சு. ஸோ எந்த சிலபஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறது அண்ட் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்குமே. சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. நீங்கள் வந்து டான்செட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு டிகிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த டிகிரி படிச்சிருக்கணும். பட் இது வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ யார் வந்து எலிஜிபிள் அப்படின்னு உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ அதை நீங்கள் திரும்ப ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஃபார் எம்பிஏ எம்சிஏ வந்து நமக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக நமக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு எம்பிஏக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் சுச்சுவேஷன் அனாலிசிஸ், பேசேஜ், நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், டேட்டா சஃபிஷியன்சி, ரிட்டன் இங்கிலீஷ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்சிஏக்கு கொடுத்துருக்காங்க. எம்இ எம்ஆர்க்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் பேப்பர் நிறைய பேர் வேணும்னு சொல்லி கேட்டிங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து 2025 கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இனி லோட் ஆகலை. பட் அது கேரண்டியாக வந்து லோட் ஆயிரும். ரைட். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ யூ கேன் ஹேவ் இட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். இப்போ வந்து ஐ திங்க் இட் இஸ் இன் ஒர்க்கிங் ஃபேஸ். அண்ட் ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து எப்போக்குள்ள அப்ளை பண்ணணும், லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க 10/4/2026 ஃப்ரைடே. அதாவது உங்களுக்கு ஒரு மாதம் கிட்ட டைம் இருக்குது, அதுக்குள்ளே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் லிங்க் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லிங்க் எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்குது. ஸோ இங்கே கிளிக் ஹியர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குதா? ஸோ அங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கிளிக் ஹியர். பண்ண உடனே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கையில் வச்சுட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரைட். ஒரு தடவை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா மாற்றவே முடியாது. ஸோ அதனால் வந்து கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு என்னென்ன விஷயங்கள் கேட்குறாங்கன்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு கன்ஃபார்ம் அண்ட் அப்ளை கொடுத்துருங்க. ஓகே, நான் உங்களுக்கு லைவாக பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்ன சொல்லுது? ஸோ இந்த இடத்துல ஐ கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அண்ட் அப்ளை வந்து கொடுக்க சொல்லுது. ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் ரீடைரக்ட் யூ டு தி அப்ளிகேஷன் பேஜ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் என்ன பேர் இருக்கோ அப்படியே வந்து கொடுக்கணும். ரைட். ஸோ ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட்டில் வந்து அதுதான் பிரிண்ட் ஆகும். நீங்கள் என்ன பேர் கொடுக்குறீங்களோ அதே அப்படியே பிரிண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கு. ஸோ அதில் வந்து எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து இமெயில் ஐடி கொடுங்க. இமெயில் ஐடி வந்து கொடுத்ததுக்கப்புறமா திரும்ப கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக கொடுக்கணும், தப்பாக கொடுத்துடக்கூடாது. ஸோ அதை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? ஏதாவது தப்பாக கொடுத்துட்டீங்க, நேம்லேயும் டேட் ஆஃப் பர்த்லேயும் ஏதாவது தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கஷ்டங்க. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இமெயில் ஐடி என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது லாஸ்ட் வரைக்கும் அதே இமெயில் ஐடி தான் யூஸ் பண்ணுற மாதிரியா இருக்கும். ஸோ அதிலே வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. அப்புறம் ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்லுது. அந்த பாஸ்வேர்டை வந்து கொடுத்துருங்க. 8 டிஜிட் பாஸ்வேர்டு வந்து கொடுக்க சொல்லுது. நெக்ஸ்ட். ஸோ மொபைல் நம்பர் அண்ட் சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்குதுங்க. ஸோ சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் நீங்கள் எம்பிஏவா, எம்சிஏவா, எம்இ எம்டெக் எம்ஆர்க்கா, எம்பிஏவா, எம்பிஏ அண்ட் எம்சிஏவா, நீங்கள் எந்த இது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம என்ன சூஸ் பண்ணலாம்? எம்பிஏ வந்து கொடுத்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ எம்பிஏ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இதுதான் உன் டீட்டெயிலாக பாரு அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ ஒன்ஸ் ரெஜிஸ்டர் தெர் இஸ் நோ ஸ்கோப் டு சேஞ்ச் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ். ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா திரும்ப வந்து சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கொடுங்க. இப்போ கன்ஃபார்ம் அண்ட் ரெஜிஸ்டர் கொடுங்க. ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி காமிக்குதுங்களா? இப்போ இந்த இடத்துல லாகின் நவுன்னு காமிக்குது. லாகின் நவ் கொடுங்க. இப்போ நீங்கள் எந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வச்சு ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அதே இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து கொடுங்க. கேப்சா என்டர் பண்ணிக்கோங்க. லாகின் கொடுங்க. இப்போ உள்ளே எடுத்துகிட்டு போகும். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரியா இருக்கும். இது நீங்கள் பார்க்கறதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியங்க. ஸோ ஜெண்டர் கொடுங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னாலிட்டி கொடுங்க. நெக்ஸ்ட்டு ரிலீஜியன் கொடுங்க. இது ரொம்ப முக்கியங்க. ஸ்டேட் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கம்யூனிட்டி வந்து கொடுங்க. எம்பிசி, ஓசி, பிசிஎம், இது தாங்க ரொம்ப முக்கியம். இதில் தான் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இதை வச்சு தான் கவுன்சிலிங் ப்ராசஸே வந்து இதாகும். ஓகேவா? ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜி நோ.
ஆனுவல் இன்கம் ஆஃப் யுவர் பேரண்ட் கொடுங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுனா எஸ், அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா நோ. டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுங்க, ஏன்னா உங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருங்க. சப்காஸ்ட் கோடு இது ரொம்ப முக்கியங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கொடுக்கணும், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர், அந்த கேஸ்டோட கோடு வந்து பிடிஎஃப்ல வரும். இது நீங்கள் எந்த கேஸ்ட்டோ அதை வந்து பாருங்கள். கேஸ்ட்டை பாருங்கள், கேஸ்ட்டுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா கோடு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து சப்காஸ்ட். இப்போ வந்து பாருங்கள், கேஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு கோடு இருக்கும் பாருங்க. இப்போ லெட்ஸே வீட்டுவா கவுண்டர் அப்படின்னா 153 இருக்கு, வெட்டைக்காரர்னா 152 இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்டோட கோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட கேஸ்ட் எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்க. அந்த கேஸ்டோட கோடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக என்டர் பண்ணிடணும். தப்பாக என்டர் பண்ணிட்டீங்கன்னா போச்சுங்க. ஸோ அதில் வந்து மிஸ்டேக் மட்டும் இருக்கவே கூடாது, ஓகேவா? உங்களுக்கு சைட்லேயே வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க, கேஸ்ட் கோட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அந்த கேஸ்ட்டை பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து டைப் பண்ணுங்க, சப் கேஸ்ட் கோடு. இங்கேயே கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் ஃபர்ஸ்ட் காலம் ப்ரொவைட்ஸ் சப் கேஸ்ட் கோடு, ஓகேவா? இதுதான் வந்து சப் கேஸ்ட் கோடு. இது வந்து அந்த கேஸ்ட். நீங்கள் அந்த மாதிரி உங்களோட கேஸ்ட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை வந்து கரெக்டாக டைப் பண்ணிடுங்க, ஓகேவா? இந்த நம்பரை டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, எஸ்எஸ்எல்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் கேட்குதா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணுங்க. ஓகே, 10th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. ரோல் நம்பர் கொடுங்க, இயர் ஆஃப் பாசிங் வந்து கொடுங்க, எந்த இயரில் வந்து நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னு சொல்லி கேட்குது, அதை கொடுங்க. நெக்ஸ்ட் எஸ்எஸ்எல்சி மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து கொடுங்க, அண்ட் எஸ்எஸ்எல்சி ஆப்டைன் மார்க் வந்து கொடுங்க. இப்போ சார் நான் வந்துட்டு கோவிட் பேட்ச் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல அவங்களே அழகாக கொடுத்துருக்காங்க தெளிவாக, பாஸ்ன்னு டைப் பண்ணியிருப்பா, நீ கோவிட் பேட்ச்னா பாஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிடு, மார்க் இல்லைன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க் இருந்தால் என்டர் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா கோவிட்னா கோவிட் பாஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? மேக்ஸிமம் மார்க்ஸ், ஒரு வேளை நீங்கள் வந்து கோவிட் பேட்ச்னா பாஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்கள் மார்க் வந்து டைப் பண்ணுங்க. அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட்லிங்க உங்களோட ரோல் நம்பர் கேட்குது, ரோல் நம்பர் கொடுங்க, இயர் ஆஃப் பாசிங் வந்து கொடுங்க, மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோக்கு எழுதுனீங்களோ அதை கொடுங்க, இதில் ஆப்டைன் மார்க் வந்து எவ்வளவோ அதை கொடுங்க. நெக்ஸ்ட் டிகிரி ரோல் நம்பர் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் பாசிங், இயர் ஆஃப் பாசிங், எந்த வருஷத்தில் பாஸ் ஆனீங்களோ அதை வந்து கொடுங்க. 10th ஸ்டாண்டர்டில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் பேட்ச். ஸோ அப்போ வந்து பாஸ்ன்னு சொல்லி அந்த ஆப்டைன் மார்க்கில் கொடுத்துருங்க, மேக்ஸிமம் மார்க் போட்டுட்டு ஆப்டைன் மார்க்கில் இந்த பாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருங்க. இது முக்கியங்க. குவாலிஃபைங் டிகிரி ஆப்டைன் ஃப்ரம், எங்கே வந்து ஆப்டைன் பண்ணீங்க குவாலிஃபைங் டிகிரி? அட்டானமஸ் காலேஜா, இல்லை நான் அட்டானமஸ் காலேஜா, கவர்மெண்ட் எய்டட் காலேஜா, இல்லை வேறு ஏதாவது யூனிவர்சிட்டியா, டீம்டு யூனிவர்சிட்டினா அதர் யூனிவர்சிட்டின்னு சொல்லி கொடுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி அட்டானமஸ் காலேஜ்னா அட்டானமஸ் காலேஜ்னு சொல்லி கொடுங்க. ஸோ எந்த இதுன்னு சொல்லி கரெக்டாக கொடுத்துருங்க, ஓகேவா? குவாலிஃபைங் டிகிரி நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, இல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கொடுங்க, ஓகேவா? ஸோ இதை வந்து கரெக்டாக பாருங்கள். எதுவுமே இல்லைன்னா ஆல் அதர் டிகிரிஸ்ன்னு சொல்லி போட்டால் டைப் பண்ணுற மாதிரியா இருக்கும், ஓகேங்களா? இல்லை அப்படின்னா உங்களோட டிகிரி வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்க, ஓகே? ஸோ இங்கே வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க, ஓகேவா? சென்டர் பாருங்க, நீங்கள் எந்த சென்டர், இது ஒரு டைம் கொடுத்துட்டீங்கன்னா மாற்ற முடியாதுங்க. நீங்கள் சென்டர் வந்து கரெக்டாக கொடுங்க. ஸோ கோயம்புத்தூரா, சிதம்பரமா, திண்டுக்கல்லா, ஈரோடா, இந்த சென்டரை வந்து கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச சென்டர், உங்களோட சென்டர், வீட்டுக்கிட்ட இருக்க சென்டர் கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஃபோட்டோகிராஃபு அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வித் வந்து 200 இருக்கணும், ஹைட்டு வந்து 300 இருக்கணும், ஃபைல் சைஸ் 30 to 50 இருக்கணும், ஜேபெக் ஃபார்மேட்டில் இருக்கணும், அதே மாதிரி சிக்னேச்சர் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஃபோட்டோகிராஃபும் சிக்னேச்சர் மட்டும்தான் இருக்குன்னா அது என்ன டைமென்ஷன் சொல்லுதோ அந்த டைமென்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே வந்துட்டு ஒரு ரீசைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குங்க. இதில் போய் நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு டேப் ஓப்பன் பண்ணும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோகிராஃப், ஸோ கிளிக் ஹியர் டு செலக்ட் ஃபைல்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப்லேயோ இல்லை உங்களோட சிஸ்டமில் இருக்க
ஃபைல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி அப்படியே ரீசைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ஆல்ரெடி ரீசைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் அதான் யூஸ் பண்ண போகிறேன். அப்லோட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ ஐ ட்ரை டு அப்லோட். ஸோ என்னோட டவுன்லோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன அந்த ரெசல்யூஷனில் வந்து பண்ணிட்டேன். ஸோ பண்ணோம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். ரைட், ஸோ அப்லோட் ஆகி காமிக்கும். இல்லை அப்படின்னு எரர்னு காமிச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ கிளிக் ஹியர் டு அப்லோட் கொடுங்க. இப்போ வந்து ஃபோட்டோ அப்லோடுன்னு காமிக்குது. ஓகே கொடுப்போம். ம். ஸோ நெக்ஸ்ட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிக்னேச்சர் வந்து சூஸ் ஃபைல் கொடுங்க. ஸோ ஓகேங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்னேச்சர் ஃபைலை வந்து நம்ம அவங்க சொன்ன ரெசல்யூஷன்ஸ்க்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நான் இதை அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கொடுப்போம். நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குது. அது லெஸ் தென் 1 MBன்னு சொல்லுது. ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ MB இருக்குன்னு தெரியல. ஸோ அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 1.47 MB இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்க்கலாம். தட் இஸ் டூ லார்ஜ்னு காமிக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் சைஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வி ஹேவ் லாட் ஆஃப் பிடிஎஃப் சைஸ் ரெடியூசர்னு அடிப்போம். ஸோ ஐ லவ் பிடிஎஃபே வரும். ஸோ அங்கே போய் செலக்ட் பிடிஎஃப் கொடுப்போம். கொடுத்துட்டோம் அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ கம்ப்ரெஸ் பண்ணுவோம். டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சூஸ் ஃபைல் கொடுப்போம். அண்ட் டவுன்லோட்ஸில் நம்மளோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது. அப்லோட் ஆயிடுச்சு. கிளிக் ஹியர் டு அப்லோடு கொடுப்போம். டாக்குமெண்ட் அப்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கொடுப்போம். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்குங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா சப்மிட் பண்ணிடுங்க. ஆர் யூ ஷியோர் வாண்ட் டு சப்மிட் கேட்குது. ஆமாம் சப்மிட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ எல்லாமே வந்து மோகனார் அப்ளிகேஷன் நம்பர் கோயம்புத்தூர் எக்ஸாமினேஷன் ஃபீ 1000 ரூபா கட்டுன்னு சொல்லுது. எல்லாம் ஓகே. மேக் பேமெண்ட் கொடுப்போம். மேக் பேமெண்ட் கொடுத்துட்டு ஸோ நமக்கு வந்து பேமெண்ட் கேட்வேஸ் ஏதாவது காமிக்கும். ஸோ அதை வந்து நம்ம பேமெண்ட் கேட்வேஸில் வி ஹாவ் டு பே. ஸோ கூகுள் பே நான் எடுத்துக்கிறேன். யூபிஐ ஆப்ஷன்லாம் இப்போ கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து ரெண்டே ரெண்டு பேங்க் தான் இருந்துச்சு. இந்தியன் பேங்க் அண்ட் இந்தியன் ஓவர்சீஸ் இருந்துச்சு. இப்போ யூபிஐ ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பே பண்ணுவோம். அண்ட் நீங்கள் ஒரு டைம் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணவே முடியாதுங்க. ஸோ அதனால் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ நான் பே பண்ணிட்டேன். பே பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வியூ அப்ளிகேஷன் காமிக்குது. டிரான்சாக்ஷன் ஐடி காமிக்குது. ஸோ வியூ அப்ளிகேஷன் இப்போ டென்டேட்டிவ்னு வரும்னு நினைக்கிறேன். டென்டேட்டிவ்னு வருதுங்களா? ஸோ இப்போ இது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே ஒரு பிடிஎஃப்ல போட்டு பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது நான் பிரிண்ட் பண்ணுறேன். இல்லை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது சேவ் பண்ணுங்கள். டவுன்லோட்ஸோ இல்லை டவுன்லோட்ஸ்லேயே போய் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்ன டென்டேட்டிவ். ஏன்னா வருஷம் வருஷம் நான் இது பண்ணுவேன். 2026 டென்டேட்டிவ் அப்ளிகேஷன் ஃபார் டான்செட். ஓகே, டான்செட்னு போட்டு வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து இந்த டென்டேட்டிவ் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆயிரும். அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு ஃபோட்டோகிராஃபு பிக்சர் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா டென்டேட்டிவ் வந்து சேஞ்ச் ஆயிரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ லாக் அவுட் பண்ணுவோம். லாக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப ஒரு டைம் லாகின் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி பாருங்கள். ஸோ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இதே மாதிரி தான் காமிக்கும். ஒரு டைம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சேம் அதே தான் வந்து காமிக்கும். ஓகே, ஸோ அப்படி காமிச்சது அப்படின்னா யுவர் கரெக்ட். இல்லை அப்படின்னா ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் யுவர் அப்ளிகேஷன். ஸ்டேட்டஸ் செக் இருக்கா? ஸோ கைண்ட்லி லாகின் 2 to 3 days after payment to check the approval status. Approval will be given only after verification of your payment. Document, photo and signature. ஸோ நீங்கள் வந்து ஒரு 2-3 days கழிச்சு உள்ளே வந்து பாருங்கன்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ரைட், எதுவும் தப்பாக வந்து பண்ணிடாதீங்க. ரைட். ஸோ காலையிலேருந்து ஃபுல்லாக ஒர்க்குங்க. அதனால் வந்து என்னால் லேட்டாக தான் வந்து லேட் நைட்டில் தான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரைட். ஸோ ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் கிளாஸஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதை எடுத்து படிங்க. நல்லா தரவாக போய் எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ இது ரிலேட்டடான ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேனலில் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இத்தனை நேரம் நீங்கள் பேஷன்ஸாக வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க. குட் நைட் ஆல் ஆஃப் யூ.